ஃபோட்டோகிராஃபி இஸ் அ பேபி ஆர்ட். சார் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கேட்கவே கூடாது. நான் இருந்துட்டு பாலா யாரு ஃபோட்டோகிராஃபரா 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர் ஆட்டங்கன்றது. நாங்க போயிட்டு இப்படி பின்னாடி நின்னாரு. சார் உங்களை பாக்குறதுக்கு அப்படின்னு அவரோட மேனேஜர் யாரோ சொன்னாங்க. அப்படி திரும்ப சேயிங் நீ ஒரு சூப்பர் விஷயம் பண்ணிட்டு இருக்க. அதுவும் அவர் என்ன சாருன்னு கூப்பிடுறாரு. இப்போ வந்து ஐபோன்ல ஷூட் பண்றாங்க நிறைய பேர். ஐபோனும் கேமரா தானே. என் பசங்களுக்கு நான் அதை பண்ணணும்னு தோணுச்சு. அப்படிதான் இந்த போட்டோ டாக்குங்கிற ஒரு ஃபார்மேட்டை நான் ஸ்டார்ட் பண்றேன். வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு நம்ம ஷோவுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை பத்தி நான் டீட்டெயிலா சொல்றதை விட அவரு டீட்டெயிலா சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துட்றேன். இவரோட வேலை என்ன அப்படின்னா, நேச்சர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரோட லைஃப்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் மொமெண்ட்ஸ், நம்மளே வந்து கவனிக்காத மொமெண்ட்ஸை கேப்சர் பண்றது தான் இவரோட வேலை. ஸோ அவர் யார் அப்படின்னா ரிஜாய் கிருஷ்ணா. ஹாய். தேங்க்யூ. கிருஷ்ணன். ஆமா. ஓகே, எப்படி இருக்கீங்க? நைஸ்ங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே. நீங்க வந்து ஒரு போட்டோகிராஃபர் மட்டும் கிடையாது, ஒரு ஆர்ஜே கூட. சோ பயந்துட்டேன். நீங்க ஒரு போட்டோகிராஃபர் மட்டும் இல்ல. ஓகே. சோ அத பத்தி உங்களை பத்தி ஷார்ட்டா சொல்லுங்க. 2008ல வந்து இங்க கோயம்புத்தூர்ல ரேடியோல ஜாயின் பண்றேன். 2015 வரைக்கும் ஆர்ஜே ப்ரொஃபஷனை என்ஜாய் பண்ணிருந்தேன். ஸோ அது முடிச்சுட்டு நான் படிக்கிறதுக்கு போனேன். ஃபோட்டோகிராஃபி படிக்கிறதுக்கு போனேன். படிச்சு முடிச்சுட்டு ஆக்சுவலாக படிச்சு முடிச்சுட்டு எனக்கு வேற பிளான்ஸ் இருந்துச்சு. ஆனால் படிக்கிற இடத்துல ஏற்பட்ட சில மாற்றங்கள், சில எக்ஸ்பீரியன்சஸ், அது என்னை வந்து ஃபோட்டோகிராஃபிக்குள்ளார கொஞ்சம் ஹார்டாக உள்ள வர வச்சுது, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வச்சுது, நிறைய பேரை மீட் பண்ண வச்சுது. அதுக்கப்புறம் லைஃப் எப்படி கூட்டிட்டு போதோ அப்படி போயிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. ஸோ ஓகே. ஸோ நீங்க ஃபோட்டோகிராஃபி படிச்சுட்டு மெயின் ஸ்ட்ரீம் லைக் மூவிஸ். நான் ஃபோட்டோகிராஃபி படிச்சு முடிச்சோன்னே எனக்கு வந்து நான் இங்க கிளைண்ட் ஷூட்ஸ் எல்லாம் நான் டிராவல் பண்ணி ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். கேலிக்கட்டுக்கு, கொச்சின் அண்ட் கேலிக்கட் தான் அதிகமாக ஷூட்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல பெருசா நான் எக்ஸ்ப்ளோரே பண்ணல. ஃபோட்டோகிராஃபரே எனக்கு பெருசா யாருக்குமே தெரியாது கோயம்புத்தூர்ல. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மூவி ஆஃபர் ஒன்று வந்துச்சு. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் அவங்க அந்த போஸ்டர் ஷூட்டுக்காக போனேன். சசிகுமாரோட ஒரு மூவி. ஸோ அதுக்கு நான் அசுரவதம் நினைக்கிறேன் பேர். அசுரவதம். ஸோ அந்த மூவிக்கு நான் போறேன். போயிட்டு அங்கே எடுக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு காஸ்டியூம் டிசைனர் என் ஒர்க் பார்த்துட்டு, நீ கோயம்புத்தூர்ல எல்லாம் இருக்கக்கூடாது, உன்னை தேடி எல்லாம் ஒர்க் வராது, ஒர்க்கை தேடி தான் நீ வேணும், அதனால நீ கிளம்பி சென்னை வா அப்படின்னாங்க. ஸோ எனக்கு சென்னை ஐடியாவே இல்லை. பட் அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை, ஐ ஃபெல்ட் ஓகே, சம்திங் இஸ் காலிங் மீ, லெட்ஸ் கோ, லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போனேன். எனக்கு தமிழ், மலையாளம் இது ரெண்டு தவிர எனக்கு வேற லாங்குவேஜ் தெரியாது. ஸோ எனக்கு அதனால எனக்கு தமிழ்நாடை விட்டு வெளியே போறேன்னா கொஞ்சம் பயம். ஓப்பனாக சொல்லணும்னா சைக்கலாஜிக்கலாக எனக்கு கொஞ்சம் பயம். எனக்கு லாங்குவேஜ் நான் எப்படி அங்கே ஃபாலோ பண்ணுவேன், நான் எப்படி எமோட் பண்ணுவேன், என்னதான் டிரான்ஸ்லேட்டர்லாம் இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு இருக்கிற ஜென்சிக்கு எல்லாமே மொபைல் ஃபோன் தான். ஸோ நமக்கெல்லாம் நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என் கையில் மொபைலே வருது. ஸோ அப்படி இருக்கும்போது எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் தாட் எனக்கு மொபைலுக்கு போகாது. எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என் வாய் தான். ஸோ அதனால எனக்கு இந்த டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்றது அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக எனக்கு நான் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவேன். அதனால தமிழ்நாடு விட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்போ. அதனால சென்னை அப்படிங்கும்போது லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர்னு சொல்லிட்டு போனேன். போயிட்டு அங்கே எனக்கு மூவி எக்ஸ்பீரியன்சஸ் நிறையா கிடைச்சிது, நிறையா டிரெக்டர்ஸ் கூட பழக சான்ஸ் கிடைச்சிது. அதுக்கப்புறம் அப்படி கண்டினியூ ஆச்சு. பட் அங்கே தான் நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். நான் தனியாக இருந்ததுனால என் வீட்லேயே ஸ்டுடியோ இருந்துச்சு. ஸோ வெளியில ஷூட் இருக்கோ இல்லையா, என் வீட்டில் ஷூட் இருக்கும். அது எப்போ யாராவது ஒருத்தர் வருவாங்க, ஐ வில் டூ ஷூட்ஸ். ஸோ இட் வாஸ் நைஸ். ஓகே. நீங்க ஒரு ஆர்ஜே அப்படின்னும் போது ஒரு ஸ்டுடியோக்குள்ள உட்காந்து நம்ம பேசுவோம், அது வேற. பட் உங்க ஒர்க் கல்ச்சர் எப்படி இருந்தது? லைக் நீங்க ஒரு மூவி இதுக்குள்ள போகும்போது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க? நீங்க சொன்னீங்க இல்லையா சைக்காலஜி. மேம் அங்கே வந்து எல்லாருமே எனக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய கிடைப்பாங்க மேம். இங்கே வந்து நிறைய வேலைகள் நானே பார்க்க வேண்டியது இருக்கு. அங்கே வந்து எனக்கு போஸ்டிங்க்கு ஒரு ஒரு போஸ்டிங் டைரக்டர் வேணுமா, ஸ்டைலிஸ்ட் வேணுமா, அசிஸ்டன்ஸ் வேணுமா, கேமரா பீப்புள் வேணுமா, பிடிஎஸ் எடுக்கிறதுக்கு தனியாக ஒரு டீம் வேணுமா, எதுவாக இருந்தாலும் அங்கங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆள் இருப்பாங்க. நம்ம ஊர்ல மட்டும்தான் பிகாஸ் ஆஃப் திஸ் மேன் பவர் எல்லா வேலையும் ஒருத்தரே பண்ண வேண்டியதா இருக்கு. அது மட்டும்தான் பிரச்சனையே தவிர
மற்றபடி அங்க இங்க எல்லாம் அங்க இருக்கிறது யாரு மேம், இங்க இருக்கிற பசங்க தான் அங்க போயிருக்கானுங்க. எஸ் எஸ் அங்க போகும்போது நல்லா ஆயிடுறானுங்க, இங்க வரும்போது கொஞ்சம் ஆஃப் பண்றாங்க. அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஸோ ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஒரு வீடியோகிராஃபருக்கு கிடைக்கிற அந்த ஸ்கேல் ஆகட்டும் இல்லை மற்ற ரெக்கக்னிஷன் ஆகட்டும், அது வந்து நார்மல் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு ஏன் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு? போட்டோகிராஃபர்ஸ்க்கு ஏன் கிடைக்கிறது இல்லை அப்படின்னா, ம். சிம்பிள் ரீசன். ம். நான் ஒரு போட்டோகிராஃபரா நான் இப்ப பேசல, நான் ஒரு ஆர்ஜேவா பேசுறேன். ஓகே. இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஜாப். ம். யாரு வேணாலும் எனக்கு வேற உலகத்துல நான் வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுடா, ம். எனக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா 2 ஜாப் இருக்கு ம். எனக்கு தெரிஞ்சு. ம். ஒன்று ஆட்டோ ஓட்டுறது, ஓகே. இன்னொன்று ஃபோட்டோகிராஃபர் ஆகிறது. ஓகே. ஏன்னா இது ரெண்டுமே ஸ்கில்லே தேவையில்லை. ஓகே. ஓகே, ஆட்டோ ஓட்டுறது ஆட்டோ பார்த்துக்கும். ம். சரியா, நீங்க வந்து அந்த டிரைவிங் பேசிக் ஸ்கில் இருந்தா போதும். ம். கேமரா ம். அதுவே எல்லாம் பார்த்துக்கும், ஷேக் பண்ணாம எடுக்க தெரிஞ்சா போதும். ஓகே. இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆயிரலாம் அப்படிங்கிற ம். அந்த ஒரு ஆட்டிடியூட்ல இருக்கு. ஸோ ம். யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆயிரலாங்கிற ஒரு குரூப் ம். இந்த ஏரியால அதிகமா இருக்கிறதுனால ஓ. உங்களுக்கு ரோட்லயும் டிராஃபிக் பிரச்சனை வருது, ம். போட்டோகிராஃபி ஃபீல்டுலயும் உங்களுக்கு வந்து கிளைண்ட் பிரச்சனை வருது. ஓகே. அவன் எனக்கு 5000 ரூபாய் பண்றாங்கிறான், ம். நீங்க என்ன அதுக்கு ஒரு 30,000 சார்ஜ் பண்றீங்க அப்படிங்கிறான். சார் அவங்க ஒர்க்குக்கும் எங்க ஒர்க், நீங்களும் போட்டோகிராஃபர் அவங்களும் போட்டோகிராஃபர் தானே. இந்த ஆட்டிடியூட் கிளைண்ட்டுக்கு அதிகமா இருக்கு. ஓகே. ஓகே, ஸோ ஒரு மாதிரி படிச்சுட்டு வர போட்டோகிராஃபர்ஸுக்கும் ம். சும்மா கேமரா ம். எடுத்துட்டு கேமரா வாங்குறதுக்கு என் கையில காசு இருக்கு, அதனால நான் போட்டோகிராஃபர் ஆயிட்டேன்னு சொல்ற போட்டோகிராஃபர்ஸ்க்கும் அதுதான் டிஃபரன்ஸ். ஓகே. இப்போ நீங்க படிச்சிட்டு வர போட்டோகிராஃபர்ஸ் So I'm sorry to finish your question. So but cinematography அப்படி கிடையாது. ஓகே. சினிமாட்டோகிராஃபிக்கு கொஞ்சம் மூளை தேவை. ஓகே. ஓகேங்களா, அது டெக்னிக்கல் சைடா இருக்கட்டும், ம். ஆர்டிஸ்டிக் சைடா இருக்கட்டும், ரெண்டுமே பண்றதுக்கு மூளை தேவை. ஓகே. ஸோ அது வந்து ஃபோட்டோகிராஃபி மாதிரி. ஃபோட்டோகிராஃபி இஸ் நாட் ஈஸி, ஃபோட்டோகிராஃபி இஸ் ஆல்சோ டஃப். ஆனால் பண்ற விதத்துல பண்ணா அது டஃப். ம். ம். ஜஸ்ட் லைக் தட் பண்ணா அது குழந்தை கூட பண்ணுங்க ஃபோட்டோகிராஃபி. ஓகே. ஓகே. ஸோ நீங்க சொல்லும்போது தான் எனக்கு ஒரு இது வருது. படிச்சுட்டு வரவங்களுக்குன்னு ஒரு இது சொன்னீங்க இல்லையா? ம். ஸோ இப்போ வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து ப்ராப்பரா படிச்சுட்டு வரவங்களும் இருக்காங்க, ம். செல்ஃப் லேர்னர்ஸும் இருக்காங்க. ம். ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? ஸோ செல்ஃப் லேர்னர்ஸும் படிக்கிறாங்கல்ல. ம். ஓகே. நான் அதுதான் சொல்றேன். நீங்க இப்போ இவர் வந்து இங்க இருக்கிற பசங்க வந்து ம். ஒருத்தர் படிக்கிறாரு, இன்னொருத்தர் அசஸ் பண்றாரு. ஓகே. 2 பேருமே கத்துக்கிறாங்க, கத்துக்கிற விதம் தான் வேற. ஓகே. சரிங்களா? ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒருத்தனை அசஸ் பண்ணும்போது ம். உன்னோட பாஸ் வந்து whoever is guiding you உங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்லி தர்றாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் கரெக்டா தான் சொல்லி தர்றாரான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே. என்கிட்ட ஒரு பையன் வரான், இப்போ வந்து இந்த லைட் தான் உங்க மேல விழுது, சரிங்களா? ம். ஸோ உங்களுக்கு கேமராமேனை பொறுத்த வரைக்கும் இந்த லைட்டு தான் கீ லைட். ம். ஏன்னா இந்த லைட்டுக்கு தான் ஒரு எக்ஸ்போஷர் செட் பண்ணியிருப்பாரு. ஓகே. ஸோ எந்த லைட்டுக்கு நீ எக்ஸ்போஷர் செட் பண்றியோ அதுதான் கீ லைட். ம். ஆனா ஒரு பையன் என்கிட்ட வந்து, நான் எல்லாருக்கும் இந்த எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஆனா ஒரு பையன் அவன் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கான்னு காமிக்கிறதுக்காக என்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி ஒரு லைட் எடுத்துட்டு சைட்ல வச்சுட்டு இருக்கேன் மாடலுக்கு. ம். ஆக்சுவலா அது சைட் லைட், அதுக்கு பேரு. ஓகே. ஓகே. என்ன ப்ரோ கீ லைட் வைக்கிறீங்களா அப்படிங்கிறான். கீ லைட்டா, ஓகே. இங்க வா, கீ லைட்னா என்ன அப்படின்னு. ஓகே. சைட்ல வைக்கிறீங்களா ப்ரோ, யார் சொல்லி கொடுத்தா? என் மென்டர் அப்படிங்கிறான். ஓ. ஓகே. ஸோ இப்படிதான் சொல்லியே கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ அவங்க சொல்லி கொடுக்குறவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ம். ம். அண்ட் இப்போ துரோணாச்சாரியர் வந்து எல்லா கலைகளும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுப்பாங்க, ஆனா ஒரே ஒரு மெயின் கலையை மட்டும் அவங்களுக்குள்ளாரே வச்சுக்குவாங்க. வச்சிருக்காங்க. ஆமா. அவங்க அதாவது அந்த காலத்துல நிறைய அது குருகுல் கல்வி, அந்த குரு கிட்ட போய் கத்துக்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்க கடைசி காலத்துல தான் அது வந்து அவங்களோட சிஷ்யங்களுக்கு சொல்லுவாங்க. அப்பதான் அந்த மரியாதை இருக்கும். அப்படி ஸோ அந்த ஆட்டிடியூட்ல இருக்கிற ஒரு மென்டரா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓகே. ஓகே. ம். அதுவே ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு போகும்போது அவங்க சிலபஸ் ஃபுல்லா வச்சிருப்பாங்க. அது ஃபுல்லா உங்களுக்கு கத்து கொடுத்தாங்கன்னா கத்து கொடுத்துட்டு தான் செய்வாங்க. ஓகே. அவங்க வேலை கத்து கொடுக்கறது தான். ஓகே. ஸோ ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் நீங்க கத்துக்கும் போது யூ லேர்ன் எவ்ரிதிங் 360 டிகிரி எல்லாம் பண்ணுது. இன்னொருத்தர்கிட்ட அசஸ் பண்ணி நீங்க கத்துக்கிறீங்கன்னா உங்களோட மென்டர் நல்லா இருந்தாரு, சூப்பர் போட்டோகிராஃபரா இருக்காரு, நிறைய ஒர்க் எடுக்கிறாரு, நிறைய கமர்ஷியல் ஒர்க்ஸ் பண்றாரு, டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் பண்றாரு, ம். அந்த மாதிரி பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்றாரு, இப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட நீங்க அசிஸ்டண்டா போய் சேர்றீங்கன்னா யூஸ் இருக்கு. ஓகே. 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 அண்ட் டெய்லி ஒர்க் இருக்கு, ஏதோ ஒன்று ஒர்க் இல்லாட்டி ஏதோ ஒன்று அவங்களே எடுத்து போட்டு பண்ற ஒரு ஆளுகிட்ட நீங்க அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணீங்கன்னா கத்துப்பீங்க. ஓகே. எல்லாமே லேர்னிங் தான். நான் வந்து ஒரு 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்து படிக்கிறதுன்னு சொல்லல. ம். ஆர்ட்டை நீயா போய் ஒரு கேமரா எடுத்து இது பண்றதும்,
நீ யூடியூப்ல கத்துக்கோ, இன்னொருத்தர்கிட்ட பார்த்து கத்துக்கோ, ஆனா நீ கரெக்டா கத்துக்கிறியா இல்லையாங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ முதல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் செல்ஃப் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அது ரொம்ப ஈஸியா adaptable, இருக்கும். அது ரொம்ப இன்னும் ஈஸியா ஈஸியா இருக்கும். இருக்கும். எவ்வளவு பேர் மேம் ஸ்மார்ட்டா Yeah, இருக்காங்க. yeah. இப்போ ஒண்ணும் இல்ல, நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. ம். பிரைம் மினிஸ்டர் படிப்பு கிடையாது. ஓகே. ஓகே, ஹீஸ் அவரோட சின்ன வயசு பத்தி எல்லாருக்குமே தெரியும். ம். ஓகே, ஆனா இன்னைக்கு ம். ஒரு வேர்ல்டு லெவல்ல போய் உட்கார்ற அளவுக்கு ஹி இஸ் வெரி ஸ்மார்ட். ஓகே. ஹி நோஸ் ஹவு வாட் டு டாக் அண்ட் வாட் நாட் டு டாக். ம். ம். புரிஞ்சுங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பல லீடர்ஸ் இங்க நம்ம ஊர்லயே பார்த்திருக்கோம். ம். லோக்கல்ல இருக்கிற ஆளுங்களை ஹேண்டில் பண்றது கூட அவங்களுக்கு தெரியாது. ஓகே. ஸோ எல்லாமே அது ஒரு ஸ்மார்ட்னஸ் தான் மேம். ம். நான் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஜஸ்ட் இப்போ டாப் ஆஃப் த மைண்ட்ல எனக்கு தோணுன ஒரு ஐடியா. அதே மாதிரி சினிமாலையும் அப்படிதான். ம். சினிமாவை எடுத்துட்டீங்கன்னா ஒன்லி எல்லாருக்குமே முதல் வாய்ப்பு ஈஸியா கிடைக்கும். ம். ஆனா எவ்வளவு பேர் சஸ்டைன் ஆகுறாங்க? அண்ட் இப்போ நம்ம கொஞ்சம் ஆர்ஜே இதை பத்தி பேசலாம். ஸோ ஆர்ஜேவா இருந்தப்போ ஆர்ஜே ஆனது வந்து ரொம்ப காமெடியான ஒரு விஷயம். ஓகே. ஸோ அந்த காமெடி எங்களுக்காக ஒன்றும் இல்லை, நான் வந்து காலேஜ் நான் ஏன் காலேஜ் அந்த டைம் வந்து நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணல, எல்லாரும் போய் எழுது டிகிரி எழுது, என் ஃப்ரெண்ட் எல்லாம் இன்னுமே டிகிரி சர்டிஃபிகேட்டே வாங்கல, ஏன்னா நான் டிகிரி முடிக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் முடிச்சுட்டு சரி, அப்பா வீட்டில் நாங்கள் வந்து பிஸ்னஸ் ஃபேமிலி தான். ஸோ எப்படி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இருக்கும், பிசினஸ் பசங்க தானே பாத்துக்கணும், வேற யார் பண்றது அப்படின்னு அந்த ஜெனரல் ஆடியன்ஸ் மாதிரியே நானும் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அவருக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம போய் ஒன்றும் பண்ண மாட்டோம், அவர் பிசினஸ் நல்லா நடந்துட்டு இருக்கு, நான் போய் கெடுக்காம இருக்கணும் அப்படின்ட்டு எங்க 2 பேத்துக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லி நான் தனியா தேட ஆரம்பிச்சேன். எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஒரு கோயம்புத்தூர் பையன் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவானோ அந்த டைம்ல, ஒரு மில்லியனல் ஜென்சிஸை சொல்லல, மில்லியனல்ஸ் என்னெல்லாம் ட்ரை பண்ணுவானுங்களோ அது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். சேல்ஸுக்கு போயிருக்கேன். இந்த அப்பெல்லாம் வந்து இந்த நெட்வொர்க் ஏர்செல் அதுக்கு வந்து நிறைய பர்சன்ஸ் இது பண்ணுவாங்க, சேல்ஸ் பசங்க, அதுக்கு நான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் மோட்டார்ஸ் வெஹிக்கிள்ஸ் சேல் பண்ற அந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெண்டுக்குமே நான் போயிருக்கேன். திருப்பூருக்கு போயிருக்கேன். திருப்பூர்ல போய் ஒரு 6 மாசம் இருந்திருக்கேன். எனக்கு எதுவுமே செட் ஆகல. என்னோட ஆட்டிடியூடுக்கும் என்னோட தாட் ப்ராசஸுக்கும் எனக்கு அதெல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டீரியோ டைப்பா இருந்துச்சு. எனக்கு சுத்தமா செட்டாவே இல்லை. துபாய் போனேன், என் கசின்ஸ் அங்க இருக்கானுங்கன்ட்டு அங்க வேலை செய்யறதுக்காக போனேன். விசா முடிச்சோன்னே ஓடி வந்துட்டேன் நானு. எனக்கு வேலை கிடைச்சிட்டும் கிடைக்கலன்னு சொல்லிட்டேன். ஒருத்தர் இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணி யுவர் இன்ட்ரெஸ்டிங் கேண்டிடேட், I'll update you அப்படின்னாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவருக்கு ஆள் வேற கிடைச்சிருச்சாமா, அதனால வேண்டான்ட்டாங்க. தெரியாது, இப்பதான் தெரியும். ஸோ அப்போ நான் மேரேஜுக்கு முன்னாடி சொல்றேன். அதை முடிச்சுட்டு இங்க வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஐ வாஸ் நான் அஃபேர், எனக்கு நான் லவ் பண்ணிட்டு இருந்த டைம் அது. அதனால ஏதாவது ஒரு வேலைக்கு போய் ஆகணும். எல்லா கேட்டையும் நானே இழுத்து மூடிட்டேன், எனக்கு செட் ஆகாதுன்னு. அப்புறம் நான் எங்க தான் போவேன்னு சொல்லி இருக்கும்போது கரெக்டா என் மாமனார் என்னை பாக்குறதுக்கு வந்துட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து அப்பா பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா எனக்கு தான் தெரியும் அதை நான் பண்ண மாட்டேன்னு. என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது தான் ரேடியோக்குள்ளார எனக்கு ஆஃபர் அவர் கூப்பிடுறாரு, செந்தில்னு சொல்லிட்டு. சரவணன் மீனாட்சி செந்தில்னா எல்லாருக்கும் தெரியும். ஸோ செந்தில் கூப்பிடுறாரு, அவர் தான் ஹெட்டா இருந்தாரு. இன்டர்வியூ வைக்கிறாரு, ஸ்கிரிப்டிங் எழுத சொல்றாரு. நான் எழுதின ஸ்கிரிப்ட் அவருக்கு பிடிச்சி சரி நீ சென்னை போ அப்படின்னாரு. சென்னை ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு, அங்க போனா அவங்களுக்கும் பிடிச்சிருச்சு. சரிடா எடுத்துக்கோன்ட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு கிடைச்ச முதல் வேலை ரேடியோ தான். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா அத கண்டிப்பா நடந்திருக்கும். உங்களுக்கு மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது? நிறைய இருக்கு. நீங்க ஏதாவது என்னமோ அது இன்ட்ரெஸ்டிங்கா? சிஎம் சாரே இன்ட்ரெஸ்டிங் தான். ஆமா ஒரு ஆமா என்ன ஆனா அந்த டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் Facebookல கூட அப்டேட் போட்டிருக்கேன். நான் என்னதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் அந்த ஒரு டயலாக் 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர் ஆட்டம் கண்டுட்டு இதுல என்ன பேசுன்னு வேற சொல்றீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. விஜய் சார் எல்லாம் பாத்திருக்கீங்க. அண்ட் இங்க நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. எங்க கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா நிறைய இருக்கு. என் லிசனர் சைடும் நிறைய இருக்கு. எனக்கு என்னோட லக் என்னன்னா, நான் ரேடியோல போய் ஜாயின் பண்ணும்போது எனக்கு இருந்த ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா எல்லாருக்குமே ஷோஸ் இருக்கு.
ஓகே எனக்கு மட்டும்தான் ஷோ இல்லை. ஓகே ஏன்னா அந்த இப்போ அங்க லான்ச் அந்த ரேடியோ வந்து கோயம்புத்தூர்ல லான்ச் பண்ணும்போது எல்லாரையுமே ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டாங்க. ஓகே ஒரு வருஷம் முன்னாடி இன்டர்வியூஸ் எல்லாம் ஆமா. முடிஞ்சது. ம். ஸோ அவங்களுக்கு எல்லாம் தனியா ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு வருஷம் ட்ரைனிங் போச்சு அவங்களுக்கு எல்லாம். ம். ஸோ ட்ரைனிங் முடிச்சுட்டு லான்ச் பண்றாங்க. லான்ச் பண்ற நேரத்துல ஒருத்தன் ஓடிட்டான். ஓகே சொல்லாம கொள்ளாம ஓடிட்டான். அவன் ஏன் போனான்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஓகே ஸோ அந்த ஒரு ஸ்பேஸை ஃபில் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமா ஆளுங்களை தேடிட்டே இருக்காங்க. ஓகே அப்படிதான் நான் உள்ள போறேன். உங்களுக்கு என்னோட- வழி விட்டுட்டு அவர் போயிட்டாரு. எக்ஸாக்ட்லி. Okay. ஸோ நான் அப்படி உள்ள போறேன். உள்ள போனோன்னே எனக்கு கிடைக்கிற வேலைகள்லாம் என்னன்னா ஷோஸை தவிர மற்ற எல்லா வேலைகளும் நான் பார்க்கணும். ஓ. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே ட்ரைனிங் கிடைச்சிருக்கு. உனக்கு ட்ரைனிங் நீயா தான் கத்துக்கணும். எப்படி போட்டோகிராஃபர் அசிஸ்டண்டா போய் கத்துப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் நான் கத்துக்கிட்டேன். ஓகே ஓகே எல்லா ஷோஸ்லயும் இருப்பேன். ம். காலையில 7 மணிக்கு ம். ஒரு ஆர்ஜேவோட ஷோ ஆரம்பிக்கும். நைட்டு 9 மணிக்கு ஒரு ஆர்ஜேவோட ஷோ முடியும். முடியும். ஓகே, அதுக்கப்புறம் ரெக்கார்டரா மாறிடும். அது வரைக்கும் எல்லாமே லைவ் தான். எல்லா லைவ் ஷோஸ்லயும் நான் போய் உட்காருவேன். ஓகே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அவங்களுக்கு ஏதாவது வெளியில போய் ஏதாவது பைட்ஸ் எடுக்கணும்னா நான் போய் எடுப்பேன். ம். ஸோ A to Z எல்லா வேலையும் பண்ணியிருக்கேன். ம். ஸோ அதனால வந்து எனக்கு அந்த ட்ரைனிங் எல்லாம் ரொம்ப கிடைச்சது. இன்னொன்று, இன்டர்வியூஸ் எடுக்கிறதுக்கு என்ன தான் அனுப்புவாங்க. ஓகே ஸோ எனக்கு இன்டர்வியூஸ் எடுக்கணும் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஸோ அதுக்கு ஸ்பெஷலாக ட்ரைனிங் எனக்கு கிடைச்சது. செந்தில் மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் உங்களுக்கு கிடைக்காதுங்க. ஓகே அவ்வளோ அழகா இன்டர்வியூ எடுப்பார். ஓகே சிம்பிளா நான் அவரை பத்தி சொல்லணும்னா இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அபியும் நானும் படம் க்ரூ மெம்பர்ஸ் வராங்க. ம். நான் தான் கோஆர்டினேட்டர். ஏன்னா நான் அப்பெல்லாம் எனக்கு ஷோ கிடைச்சிருச்சு. அபியும் நானும் வரும்போதெல்லாம் எனக்கு நான் ஷோ பண்ணிருக்கேன். நான் ஈவினிங் ஷோ பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ அதெல்லாம் 2009-10 நினைக்கிறேன், if I'm not wrong. அந்த டைம்ல தான் அந்த டீம் வராங்க. ஸோ யார் கோயம்புத்தூர் வந்தாலும் என்னோட ரேடியோவர் நான் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். அப்போ எல்லாருக்கிட்டையும் என் நம்பர் இருக்கும். அப்போ எனக்கு ராதாமோகன் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு, கிருஷ்ணா நாங்க வந்திருக்கோண்டா அப்படின்னாரு. ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து எனக்கு அவர் பழக்கம். ஃபோன்ல இன்டர்வியூ எடுக்கிறது எல்லாமே பண்ணி, டே வந்திருக்கோண்டா அப்படின்னாரு. சார் ஆஃபீஸ்க்கு வரீங்களா அப்படின்னு. சரிடா, ஓகே வந்துடும் அப்படின்ட்டு அவரு, பிரகாஷ் ராஜ் எல்லாருமே ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்போ வந்து நான் கிளீஷேவான கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். ஓகே மொக்கையா எல்லாரும் என்ன கேட்பாங்களோ, சார் படத்தை பத்தி என்ன. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கிளீஷே கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கும் போது செந்தில் நடுவுல போந்து, சார் இந்த படத்துல அபிங்கிற ஒரு கேரக்டர் எல்லாரோடையும் கனெக்ட் ஆகிற ஒரு கேரக்டர். இந்த படத்தோட டைட்டில் அபியும் நானும். அபிங்கிறது ஒரு ஆள் தான், த்ரிஷா தான். ஆனா அந்த நான் அப்படிங்கிறது இந்த படத்துல வர எல்லா கேரக்டர்ஸும் இருக்கு சார். அதை எப்படி எழுதுனீங்கன்னு கேட்டார். டைரக்டர் ஆடிட்டர். ஓகே டைரக்டர் அதை யோசிக்கல. அவரு யோசிச்சது அபியும் நானும். பிரகாஷ் ராஜ் தான் அந்த நானும். ஆமா ஆனா நீங்க அவர் எழுதின கதை, அந்த நான் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் வந்து எல்லாரோடையும் இருக்கும். ஓகே அவங்க அம்மாவோட இருக்கும், அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டா வர தலைவாசல் விஜய், அவரு கூட கனெக்ட் ஆகும். ரவி சாஸ்திரி அந்த பிச்சைக்காரர் வேஷம், அவர் பேரு சாரி மறந்துட்டேன். ரவி சாஸ்திரி அந்த படத்துல ரவி சாஸ்திரி, அவரு கூட கனெக்ட் ஆகும். ஸோ இப்படி எல்லாரோடையும் கனெக்ட் ஆகுற ஒரு கேரக்டர் வந்து த்ரிஷாவோட கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டோன்னே அந்த டீமே ரொம்ப இதாயிடுச்சு. ஸோ அதுல இருந்து எனக்கு கேள்விகளை ஃப்ரேம் பண்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் சில கேள்வி எப்படி போட்டோகிராஃபில நான் இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறனோ, அந்த மாதிரி இன்டர்வியூஸ்லயும் சில விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஓகே சார் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கேட்கவே கூடாது. நல்லா நினைக்கிறேன் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? அவ்வளவுதான். சார் படம் பாத்தீங்களா சார், படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கவே கூடாது. நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த குவெஸ்டினை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணா மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்து பதில் வரும். அது ரஹ்மான் மாதிரி, இளையராஜா சார் மாதிரி, அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ்ல யாரு சொல்லலாம், எனக்கு டக்குன்னு யாரும் டாப் ஆஃப் த மைண்டுக்கு யாரும் வரல. பட் நல்ல எக்ஸாம்பிள் இளையராஜா, ரஹ்மான் தான். இவங்க எல்லாம் வந்து ஒரு வாரத்துல பதில் சொல்ற ஆளுங்க. அந்த ஒரு வாரத்தை பதில் சொல்ற கேரக்டர்ஸை வந்து நீங்க அந்த மாதிரியான கரெக்ட் கேள்விகள் கொடுத்தா மட்டும்தான் நல்ல பதில் வரும். பாலா சார் மாதிரி இவங்க எல்லாம் வந்து நல்ல கேள்வி நல்லா இருந்தா தான் பதில் வரும். ராதாமோகன், சுந்தர் சி, இவங்கெல்லாம் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு தெரியும் இன்டர்வியூ ரொம்ப முக்கியம், அதனால நம்ம பதில் ரொம்ப முக்கியம். இவனுக்கு கேள்வி கேட்க தெரியல, அதனால நம்மளே பதில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொல்லிடுவாங்க. ஆனா சில ஆக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்க பதில் சொல்லணும்னா அவங்க கேள்வி ரொம்ப முக்கியம். அதனால ஒன் வேர்ட் ரிப்ளை வர மாதிரி கேள்வி கேட்கவே கூடாது. இதெல்லாமே வந்து எனக்கு ரேடியோ கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்க வந்து ஆர்ஜிவா இருந்துட்டு போட்டோகிராஃபி ஏன் சூஸ் பண்ணீங்க?
ஃப்ரெண்டு, ஆனா அண்ணன் மாதிரி. அவர் வந்து ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபர். ஓகே. பெரிய சினிமாட்டோகிராஃபர்னா பெரிய சினிமாட்டோகிராஃபர். ஸோ அவருக்கு சீனியர் தலைவரே வந்து அடுத்த பாலு மகேந்திரா இவர் தான் அப்படின்னு சொல்லி பாராட்டின ஒரு சினிமாட்டோகிராஃபர், SR கதிர்னு சொல்லிட்டு. ஸோ கதிரண்ணாட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன்னா, நான் வரேன், யார்கிட்டயாவது அசிஸ்டண்டாக சேர்த்து விடுறீங்களான்னு. படிக்கிறதுனா போய் படி, சும்மா கையில் கேமரா வாங்க முடியுங்கிறதுக்காக நீ ஃபோட்டோகிராஃபர்லாம் ஆகாத, யாரையும் அசிஸ்ட் பண்ணாத, படிக்கிறதுனா படின்னு சொல்லி அவர் தான் எனக்கு லைட் அண்ட் லைஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது வரைக்கும் அங்கே ஒரு காலேஜ் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி தான் நான் போகிறேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், எனக்கு அங்கே அட்மிஷன் கிடைக்குது. ஸோ தென் ஐ ஸ்விட்ச்ட் ஓவர் டு ஃபோட்டோகிராஃபி. ஓகே, சூப்பர். அண்ட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கேம்ல ஃபோட்டோ எடுக்கிறாங்க, கேமரால. அப்பவும் கேமரால தான் எடுப்பாங்க. இல்ல கேமரால எடுக்கிறாங்க. இப்போ வந்து ஐபோன்ல ஷூட் பண்றாங்க நிறைய பேர். ஐபோனும் கேமரா தானே? கேமரா தான், பட் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அண்ட் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்லது தானே. ஓகே. அதுல என்ன இருக்கு எனக்கு தெரியல மேம். நான் கேஜெட்டையும் தாண்டி யோசிக்கிற ஒரு கேரக்டர் நான். ஓகே. கேஜெட்டுக்கு பின்னாடி இருக்கிற மண்டையும் கண்ணும் தான் முக்கியம். ஓகே. சரிங்களா? அதை நீ ட்ரெயின் பண்ணனா உன் கையில நீ என்ன கிடைச்சாலும் நீ சூப்பரா பண்ணலாம். எனக்கு என் கையில ஒரு 50 mm இருக்குன்னா நான் 50 mm தகுந்த மாதிரி தான் நான் போட்டோ எடுப்பேன். நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுப்பேன். இதுதான் உன் லென்ஸ், இந்த லென்ஸை யூஸ் பண்ணி நீ வந்து எல்லா போட்டோஸும் எடுத்துட்டு வரணும். போய் ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணு, நீ இந்த லென்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணும், லென்ஸ் எல்லாம் மாற்றக்கூடாது. ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா 50 mm தகுந்த மாதிரியே அவன் ஃப்ரேம்ஸ் யோசிப்பான். 50 mm வச்சுட்டு அவன் வந்து நிலாவை ஃபோட்டோ எடுக்க மாட்டான். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களோட சென்சர், மனுஷனோட லென்ஸு, இது சென்சர், இதுதான் ஷட்டர். ஸோ இந்த பார்ட்டை முதல்ல நல்லா ஒர்க் பண்ணு, ப்ராக்டிஸ் பண்ணு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஆட்டோ மோட்ல கூட சூப்பரா எடுக்கலாம் மேடம். அவ்வளவுதான். கேமரா எல்லாம் செகண்டரி தான். அது ஐபோனா இருந்தாலும் சரி, லார்ஜ் ஃபார்மேட்டா இருந்தாலும் சரி. ஓகே, ஃபைன். இப்போ நிறைய போட்டோகிராஃப்ஸ் எல்லாமே வந்து AI யூஸ் பண்ணி போஸ்டர்ஸ் கிரியேட் பண்றாங்க, அது எல்லாமே பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு விதத்துல நல்லதா பார்த்தாலும் போட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து அது ஒரு த்ரெட்டா இல்ல, அது நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? ஆட்டோக்காரங்களுக்கு டாக்ஸி வந்தது த்ரெட்டு தான். ஓகே. ஆனா டாக்ஸியால பயன்பெறவங்க இருக்காங்கல்ல. ஓகே. சைக்கிள் ரிக்ஷா வந்து தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல எல்லா ஊர்கள்லயும் இருந்துச்சு. அது எவ்வளவு பேருக்கு தெரியும்? இன்னைக்கு ஜென்சிக்கெல்லாம் தெரியவே தெரியாது. எனக்கும் தெரியாது. ஆனா நான் ஹிஸ்டரி படிக்கிறதுனால எனக்கு தெரியும், பேப்பர் படிக்கிறதுனால எனக்கு தெரியும். நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் தான் அதை அபாலிஷ் பண்ணுச்சு, இஃப் ஐ அம் நாட் ராங். அது வரைக்கும் சைக்கிள் ரிக்ஷா இருந்துச்சு. சைக்கிள் ரிக்ஷா வந்து கல்கட்டால எல்லாம், டெல்லியில எல்லாம் இருக்கிற மாதிரி சைக்கிள் ரிக்ஷா இருந்துச்சு. அதை வந்து அபாலிஷ் பண்ணி அப்புறம் அந்த ரிக்ஷா ஓட்டுறவங்க பாதி பேர் ஆட்டோ ரிக்ஷாக்கு வந்தாங்க. அப்படிதான். ஸோ அந்த மாதிரி தான் கேமரா, ஏஐ எல்லாமே. ஆனா ஏஐ ஹேண்டில் பண்றதும் மனுஷன் தானே. ஓகே. பட் அந்த கிரியேட்டிவிட்டி அப்படின்றது குறைஞ்சு போகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? மேடம் அதெல்லாம் செல்ஃப் தான் மேடம். நீங்க உங்களுக்கு நீ வளரணும்னு நினைச்சேன்னா நீ தான் யோசிக்கணும். இன்னொன்னு வந்துருச்சு இப்போ. ஒன்றும் இல்லை, நான் சாட் ஜிபிடி யூஸ் பண்ற ஆள் தான். நான் பெய்டு சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா சாட் ஜிபிடில சாட் ஜிபிடி நான் இப்படி ஒரு இன்ஸ்டால இந்த மாதிரி போடுறேன், எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடு அப்படின்னு நான் போட மாட்டேன். ஓகே. எனக்கு நான் பேனால எழுதி பழக்கப்பட்ட ஒரு மில்லினல். ஓகே. ஸோ நான் சாட் ஜிபிடி கூடயும் நான் இதைத்தான் எதிர்பார்க்கிறேன், இதைத்தான் எழுத போறேன், எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம், இதுதான் என்னோட ஸ்கிரிப்ட், இது கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட், இதை ரிஃபைன் பண்ணி கொடுன்னு தான் நான் கேட்பேன். ஸோ அந்த மெச்சூரிட்டி நீ காமிச்சேன்னா உன்னோட ஸ்கிரிப்டுக்கு ஒரு ஹியூமன் டச் எப்பவுமே இருக்கும். ஸோ அதெல்லாமே செல்ஃப் டிசிப்ளின் தான் மேடம். ஓகே. நீங்க இன்னும் வேற எந்தெந்த செலிபிரிட்டிஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க அண்ட் யாரெல்லாம்? மேம் எனக்கு 2008ல இருந்து ஃபுல்லா செலிபிரிட்டிஸ் கூட தான் இருந்திருக்கேன். ஐ அம் சோ லக்கி ஃபார் தட். ஏன்னா நிறைய பேர் எனக்கு க்ளோஸா நான் அவங்கள வாட்ச் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் மனோபாலா சார் எல்லாம் வந்து கோயம்புத்தூர் வந்தாருன்னா அவர் இங்க ஆர்வி ஹோட்டல்னு ஒன்று இருக்கு காந்திபுரத்துல, அங்கதான் தங்குவாரு. ஸோ அங்க இருந்துட்டு கூப்பிட்டுருவாரு. ரூம் செக்இன் ஆனோன்னா யாரு கூப்பிடுறாரோ இல்லையோ எனக்கு கால் வந்துடும். ஏடா கிருஷ்ணா வந்துட்டேன்டா, வந்துடுறியாடா அப்படிம்பாரு. நான் வந்து போய் இன்டர்வியூ எடுத்துட்டு வருவேன். ஓகே. ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா, இப்போ நீங்க எப்படி ரீல்ஸுக்கெல்லாம் ஐ மீன் ஸ்டோரி ஷேர் பண்றதுக்கெல்லாம் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஐ எம் ஹியர் இன் திஸ் லொகேஷன், அந்த டைம்ல அதுதான் ரீல்ஸ், அதுதான் ஸ்டோரி. அந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஒரு ஊருக்கு வந்தாங்கன்னா அந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன்னு காமிக்கிறதுக்காக ரேடியோ பீப்புளை கால் பண்ணி இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுப்பாங்க.
இன்னைக்கு தான் சினிமா ப்ரமோஷன்ஸ்க்காக இன்டர்வியூன்னு மாறிடுச்சு. அன்னைக்கு சாதாரணமாவே இன்டர்வியூஸ் நடக்கும். ஸோ பிரபு சார்லாம் நான் ஓவர் த கால், எஸ்வி சேகரெல்லாம் வந்து இப்போ கூட நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா மேபி அவர் ஃப்ரீயா இருந்தா உடனே எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு, இல்லாட்டி அட்லீஸ்ட் ஆனால் கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் எனக்கு அவர்கிட்ட இருந்து வந்துடும். ஒரு பையன் வெட்டிங்கெல்லாம் என்ன இன்வைட் பண்ணார், இவ்வளோ பெரிய இன்விடேஷன் அடிச்சு என் ஆஃபீஸ்க்கு அதை அனுப்பிச்சார். ஸோ அந்த அளவுக்கு வி ஆர் வெரி க்ளோஸ் வித் க்ளோஸ்லி அசோசியேட்டடா இருந்தோம். பிரபு சார் எல்லாம் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் நான் அடிக்கடி இந்த மாதிரி கால் பண்ணி இன்டர்வியூஸ் ஏதாவது ஒரு டாபிக் கிடைக்கும், அந்த டாபிக் பத்தி பேசும்போது சார் இதை பத்தி உங்களோட கருத்து அப்படின்னு. இன்னைக்கு எப்படி மொபைல் போனை வச்சுட்டு போறாங்க, அன்னைக்கு போன் தான். ஸோ அப்படி கேட்கும்போது எல்லாம் எடுக்கிறீங்க, இதெல்லாம் ரேடியோல வருதா அப்படின்னாரு. அப்ப இருந்துட்டு சார் கண்டிப்பா வரும் சார், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தா கேட்க சொல்லுங்க சார் அப்படின்னு. நீங்க தான் என் ஃப்ரெண்டு, நீங்களே சொல்லுங்க வருதுன்னா ஓகே அப்படின்னு. அந்த மாதிரி நல்ல வைப். அப்புறம் விஜய் ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கேன். செந்தில் வந்து விஜயோட ரொம்ப விஜய் வந்து நான் ஒர்க் பண்ண ரேடியோவோட ரொம்ப க்ளோஸ். அவரோட படத்துல எல்லாம் எங்க ஆர்ஜேஸை கூப்பிட்டு டான்ஸ் ஆட வச்சிருக்காரு, சென்னை ஆர்ஜேஸ். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அந்த பாட்டுல என்னோட ஆர்ஜேஸ் என் கூட சென்னை மேட்ஸ் எல்லாம் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இங்க வந்தப்போ நான் இருந்துட்டு செந்தில் விஜய் ஷூட்டிங் நடக்குது பொள்ளாச்சியில, ஏன்னா அங்க பிஆர்ஓ வந்து எனக்கு நல்ல க்ளோஸ். அவங்க எனக்கு கூப்பிட்டு சொல்லிடுவாங்க யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு. இந்த மாதிரி விஜய் வேலாயுதம், சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்தாரு. வந்து பார்த்தோன்னா அவர் அப்படியே உட்காந்து ரொம்ப சாதாரணமா தான் உட்காந்துருந்தாரு. செந்தில பார்த்தோன்னா செக்யூரிட்டி இதெல்லாம் விட்டுட்டாங்க, ஏன்னா அவரும் ஒரு சினிமா ப்ராப்ளம் அப்படிங்கறதுனால விட்டுட்டாங்க. நாங்க போயிட்டு இப்படி பின்னாடி நின்னாரு. சார் உங்களை பாக்குறதுக்கு அப்படின்னு அவரோட மேனேஜர் யாரோ சொன்னாங்க. அப்படி திரும்ப ஹே செந்தில் வா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சாரு. என்ன எப்படி இருக்க, எப்படி போயிட்டு இருக்கு? ஓ இப்போ இங்கதான் கோயம்புத்தூர் தான் ஒர்க் பண்றீங்களா? ஓ நைஸ் நைஸ். சரி என்ன விஷயம்? சும்மா நீங்க வந்திருக்கீங்க ஒரு இன்டர்வியூக்காக வந்தோம் சார். ஓ அப்படி என்ன பார்த்தாரு. ஓ ஓகே ஓகே சரி பேசலாமா அப்படின்னா. நாங்க நினைச்சோம் கேரவனுக்கு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லுவார் நினைச்சோம். அவர் இருந்துட்டு இங்கே பேசலாமா அப்படின்னு. ஓகே சார் அப்படின்னு. சரி பேசலாமே கேளுங்க அப்படின்ட்டு அங்கேயே அந்த ஷூட் ஸ்பாட்ல அவர் எங்க உட்காந்துட்டு இருக்காரு, அங்க வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு, எங்க உட்காந்துருக்காரு அங்கேயே வச்சு ஹி கேவ் இன்டர்வியூ. அது முடிச்சுட்டு மோகன், அவர் ஜெயம் ரவியோட அண்ணா பேருன்னு ராஜா, மோகன் ராஜா. ஸோ அவரை இன்டர்வியூ எடுத்தேன். அதுக்கப்புறம் அதுல வந்து தங்கச்சியா வந்து ஒரு பொண்ணு நடிப்பாங்கல்ல விஜய்க்கு தங்கச்சியா, அவங்கள இன்டர்வியூ பண்ணோம். ரொம்ப ரொம்ப கேஷுவலா செம ஜாலி மூட்ல இருந்த ஒரு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அவர்கிட்ட பேசினது. பேசிட்டு என் தம்பிங்கெல்லாம் இங்க இருந்தே சொல்லிட்டானுங்க எனக்கு ஆட்டோகிராஃபோட தான் நீ வரணும், இல்லாட்டி ஊருக்குள்ள விட மாட்டோம். ஸோ எல்லாருக்கும் ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்கிட்டு அந்த போட்டோலாம் இருக்கு, அவர் ஆட்டோகிராஃப் போட்டு தர்றது. எங்க லிசனர்ஸ்க்கெல்லாம் ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்கிட்டு வந்து அடுத்த நாள் என் ஷோல நான் கான்டெஸ்ட் எல்லாம் வச்சு அந்த ஆட்டோகிராஃப் எல்லாருக்கும் கிஃப்ட் பண்ணேன். ஸோ அதெல்லாம் பியூட்டிஃபுல்லா இருந்தது. நீங்க எப்போ இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்குன்னு ஒரு இது கிரியேட், இன்ஸ்டாகிராம் போட்டோகிராஃபர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருந்த ஒரு காலம் ஒன்று இருந்துச்சு, அது ஆரம்பிச்ச புதுசுல. அப்பதான் நான் இன்ஸ்டாகிராம்குள்ளார வரேன். எனக்கு ஸோ ஃபேஸ்புக் வந்து கரெக்டா என்னோட பிரைம்லயே வந்த ஒரு இதுங்கிறதுனால, அதுவும் நம்ம எல்லாம் எப்படி ரேடியோல பேசுறோமோ அதையே நான் இங்க ஃபேஸ்புக்ல போடுறதுனால எனக்கு அது ஈஸியா இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம் என்னோட போட்டோஸை நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன், போகவே போகாது, ஒன்று 100 பேர் கூட பார்க்க மாட்டாங்க, அப்படிதான் இருந்துச்சு. பட் ஒன் பாயிண்ட்ல என்ன ஆச்சுன்னா, நான் ரேடியோ ரிசைன் பண்ணிட்டேன். செகண்ட் டைம் ரேடியோக்கு வந்து நான் ரிசைன் பண்ண டைம். அப்போ வந்து எனக்கு சோஷியல் மீடியா, இந்த செகண்ட் டைம் ரேடியோக்கு ஜாயின் பண்ணப்போ எனக்கு சோஷியல் மீடியா ட்ரைனிங் நிறைய கொடுத்தாங்க. ஏன்னா என்னோட டீமை நான் எல்லாரையும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சோஷியல் மீடியா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு அந்த நாலேஜ் இருக்கு. அப்போ நாங்கள் வேலையை விட்டோன்னே ஐ ஸ்டார்டட் டூயிங் வீடியோஸ். சின்னதா என்னென்னமோ வீடியோ பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு என்ன பண்றேன்னே தெரியாம பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் சும்மா இந்த மாதிரி பசங்க வந்து ரேஸ் கோர்ஸ்ல போட்டோ எடுத்துட்டு இருந்தானுங்க. அப்போ நீ அவங்க இப்படி வெர்டிகலா எடுக்கிறதுனா இப்படிதான் எடுப்பாங்க. எப்படி எடுப்பீங்க? கேமரா எடுத்துட்டு இப்படி எடுப்பாங்க, இப்படி இதுதான் வெர்டிகல்னு வச்சுக்கோங்க, இப்படி வச்சு எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது நான் வந்து அதை பார்த்தேன். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து எடுத்துட்டு இருந்தாரு. Actually don't hold your camera like this, hold your camera like this. So that உங்களோட உடம்புக்கு கிரிப்பா இருக்கும், கை வலிக்காது, நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் வெர்டிகல் ஷாட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அப்புறம் தான் புரிஞ்சுது, எனக்கு சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் இங்க இருக்கிற காமன் போட்டோகிராஃபர்ஸுக்கு யாரும் சொல்லி தரல. சின்ன சின்ன விஷயங்கள் கூட சொல்லி தரல. ஸோ அவங்க வந்து யாரோ ஒருத்தர் சொல்றதை கேட்டு அவர் பண்றதை பார்த்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. லெட்ஸ் சேஞ்ச் இட், லெட்ஸ் டாக்
அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சேன். ஓகே. ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபோட்டோ டாக்னு ஒரு ஃபார்மேட்டை நான் உள்ள கொண்டு வந்தேன். எனக்கு நிறைய இந்த ரேடியோல நீங்களும் ஒரு ஆர்ஜே தானே, ஸோ ரேடியோல லிசனர்ஸ் கூட பேசுறதுன்னா சூப்பரா இருக்கும்ல. ஆமா, ஆமா. ஸோ இதை வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு காரணம் என் லைஃப்ல நடந்தது. ஸோ அது நான் மற்றவங்களுக்கு அந்த அந்த பிரச்சனை அந்த கஷ்டம் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்கு அது சொல்லணுமான்னு தெரியல. ஓகே. ஸோ அது வந்து எனக்கு ஃபோட்டோகிராஃபியில் அப்ளை பண்ணணும்னு தோணுச்சு. என் பசங்களுக்கு நான் அதை பண்ணணும்னு தோணுச்சு. சரி. அப்படிதான் இந்த ஃபோட்டோ டாக்குங்கிற ஒரு ஃபார்மேட்டை நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. ஓகே. ஸோ அப்படிதான் உங்க ஜர்னி இப்படி வந்திருக்கு. யா, அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லா சோஷியல் மீடியா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு இப்போ ஓகே, வரைக்கும். ஃபைன். ஓகே, ஃபோட்டோ டாக் பத்தி நீங்க சொன்னீங்க. அதை இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. ஸோ நிறைய எல்லாருக்கும் 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி ஃபோட்டோகிராஃபி கற்றுக்க முடியாது. ஃபோட்டோகிராஃபி இஸ் an எக்ஸ்பென்சிவ் ஆர்ட். ஓகே. ஓகே, கேமரா எப்படி 3 லட்சம் 4 லட்சம் வருது, 2 லட்சம் 3 லட்சம் வருதோ அதே மாதிரி அதை சொல்லி கொடுக்கறதும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது என்னால் என்ன முடியும், ம். நம்ம அதை பண்ணலாம். ஸோ அதை ஃபோட்டோ டாக் நம்ம ஃபீட்பேக் கொடுக்கலாம். எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்க, ம். அந்த ஒர்க்கை பற்றி யார் என்ன எப்படி சொல்லி கொடுப்பான்னு தெரியாது, ம். நம்ம ஃபீட்பேக் மட்டும் கொடுக்கலாம். ம். அப்படிதான் அன்னைக்கு நான் அப்பெல்லாம் நான் ஒர்க் ஷாப் பண்ண மாட்டேன், ஓகே. எதுவுமே நான் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஃபீட்பேக் மட்டும் தான் நான் ஆரம்பித்தேன். ஓகே. ஸோ ஆரம்பிச்சு அது இட் வெண்ட் வெல். இல்லை ஒர்க் ஷாப், ஐ திங்க் ஐ ஸ்டார்டட் ஒர்க் ஷாப் பிஃபோர் தட். யா ஒர்க் ஷாப் நான் முன்னாடி ஆரம்பிச்சிட்டேன். பட் ஃபீட்பேக் வந்து எனக்கு இதுக்காக தான் நான் கொடுக்க ஆரம்பித்தேன். ஓகே, லெட்ஸ் கைட் பீப்புள், லெட்ஸ் கைட் people who doesn't know. ஈவன் ப்ரொஃபஷனல்ஸுங்க, ப்ரொஃபஷனல்ஸுக்கு அவங்களுக்கு வந்து என்ன தெரியும், இன்னொருத்தங்க வெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவங்க வெட்டிங் பண்றதுக்கு உள்ள வந்துட்டாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கும் அதுக்கான எக்ஸ்போஷர் கிடையாது. என்னோட ஒர்க் ஷாப்ல இதுக்கு முன்னாடி வெட்டிங் பண்ணிட்டு இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகே. அவங்க ஒர்க் ஷாப்புக்கு அப்புறம் அவங்களோட ஆட்டிடியூடு என்னவா இருந்துச்சு, அவங்க என்னெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஐ கேன் கிவ் their numbers to you. You can call them and ask how my workshop changed their attitude. ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சேன். ஸோ நான் யாரோட ப்ரொஃபைலுக்கும் போக மாட்டேன். நீங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர்னா உங்க ப்ரொஃபைலுக்கு வந்துட்டு ஏன் நீ இப்படி போட்டோ எடுத்தா நான் கேட்க மாட்டேன். ஓகே. நீ இன்ட்ரெஸ்ட் எடுத்து உன்னோட இமேஜை எனக்கு அனுப்பி எப்படி இருக்குன்னு கேட்டா மட்டும்தான் நான் என் பதில் சொல்லுவேன். ஓகே. அது யாருமே அந்த ஆங்கிள் யாருமே யோசிக்க மாட்டாங்க. இவன் எல்லா போட்டோக்கும் கருத்து சொல்லிட்டு இருக்கான், அவன் கருத்து வேணும்னு கேட்கறான், நான் சொல்றேன், அவனுக்கு அது புரிஞ்சிருக்கு, அவனுக்கு அது பிடிக்குது, அவன் அதோட டிஃபரன்ஸை அவன் என்ஜாய் பண்றான். தட்ஸ் இனஃப் ஃபார் மீ. ஸோ அது எனக்கு ரொம்ப, நான் பண்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் பண்றேன். இப்போ உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கன்னா சோஷியல் மீடியா, இந்த சோ கால்ட் இன்ஃப்ளூயன்சர், இதுல எல்லாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இருந்ததே இல்லை. ஏன்னா இதை விட பெரிய இன்ஃப்ளூயன்சரா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன் ஆர்ஜேவா. ஓகேங்களா, ஒரு சிட்டியே என் ஷோ கேட்குங்கும் போது அதை விட ஒரு பெரிய விஷயம் வேற என்ன இருக்க போகுது. ஓகே, என் ஷோ கேட்காம ஒருத்தன் இருக்க மாட்டான். அதாவது கிருஷ்ணா இன்னைக்கு ஏன் நீ லீவ் போட்ட நீ அப்படின்னு என்கிட்ட சண்டைக்கு வருவான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆர்டன்ட் ஃபேன்ஸ் இருந்த ஒரு ஃபீல்டுல நான் என்ஜாய் பண்ணிட்டேன் அதெல்லாம். இப்போ நான் அதெல்லாம் என்ஜாய் பண்ணல, நான் இப்போ சொல்லி கொடுக்கறத என்ஜாய் பண்றேன். பீப்புள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு ரீசெண்டா ஒரு பையன் எனக்கு மெசேஜ் பண்ணான், டைரக்டர் பாலா வந்து போட்டோகிராஃபர் வந்து ஃப்ரீ திங்கர்ஸா இருக்கணும், அவங்க எதுவுமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன ஃப்ரேம் பாரு, அதை பாரு, இதை பாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு டக்குன்னு எரிச்சலா கோபம் வந்துருச்சு. பட் அது நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாதுல்ல. நான் இருந்துட்டு பாலா யாரு, போட்டோகிராஃபரா, பாலா டைரக்டர் தானே அப்படின்னு நான் கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு இருந்தாலும் பாலா ஏன் சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தெரியும். பாலா சார் வந்து ஏன் அந்த மாதிரி சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்கெல்லாம் கிரியேட்டிவ் லெஜெண்ட்ஸ். அவங்க கிரியேட்டிவா இருக்கணும்னா நீ ஃப்ரீ திங்கரா இருக்கணும். சரியா? பாலா சார் அவரோட படத்தை ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுவாரா, எடுப்பாரா? அது மட்டும் ஒத்துக்கிறீங்க? எழுதி பண்ணணும், அந்த ஃபார்மேட் வேணும், சீன் இப்படி இருக்கணும், சீனோட ஸ்டார்டிங் இப்படி இருக்கணும், எண்டிங் இப்படி இருக்கணும், அதை மட்டும் நீ பண்ற. போட்டோகிராஃபில அப்படி பண்ணா ஏன் விமர்சனம் பண்ற? எல்லாமே போட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அந்த மொமெண்டோட சேர்த்து ப்ராப்பரா ஃப்ரேம் பண்றதும் இம்பார்ட்டன்ட் தான். நீ கத்துக்கணும். சரி, ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கணும் அப்படி கண்டிப்பா வேணும் மேடம். ஃபண்டமெண்டல்ஸ் நீ கத்துக்கணும். அது எந்த ரூபத்துல வேணாலும் நீ கத்துக்கோ, ஆனா கத்துக்கிட்டு பண்ணு. உன்னோட போட்டோல நீயே டிஃபரன்ஸை பாப்ப. போட்டோகிராஃபி இஸ் அ பேபி ஆர்ட். மற்ற எல்லா ஆர்ட்டுக்கும் 1000 வருஷம் பழக்கம் இருக்கு, போட்டோகிராஃபிக்கு வெறும் 200 வருஷம் தான் பழக்கம் இருக்கு. அதனால இதோட மாற்றங்கள் கொஞ்சம் ஸ்லோவா தான் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்கும். அதனாலதான் நான் ஆட்டோ டிரைவர்ஸையும் போட்டோகிராஃபர்ஸையும் இது பண்ணேன். ஒரு ரேசிங் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டோக்கு தேவையில்லை, பைலட்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டோக்கு தேவையில்லை. ஆட்டோ ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம்.
ஓகே. அதே மாதிரி தான் ஃபோட்டோகிராஃபும். கேமரா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம், அதனால யார் வேணாலும் பண்ணலான்னு இருக்கு. ஆனால் அது கொஞ்சம் முறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் நான் போகும்போது அதுக்கான எதிர்ப்புகள் வரத்தான் செய்யுது. பட் ஐ டோன்ட் கேர். இன்னைக்கு அந்த அந்த மாதிரி எதிர்ப்புகள் வர்றதுனால யூ யூ எவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட்டிவாக எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. ஐ கேன் ஷோ யூ மை இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸ். எவ்வளோ பேர் சப்போர்ட்டிவாக பண்ணாங்க தெரியுங்களா? அவன் கேட்டுட்டு என் ப்ரொஃபைலுக்கு வந்து என் வீடியோ பார்த்துட்டு அவன் சொன்னது கரெக்டுன்னு சொல்லி உங்க ப்ரொஃபைலுக்கு வந்தேன். ஆனால் உங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வேற மாதிரி ஒரு ஃபீல் தருது ப்ரோ. நைஸ், கீப் டூயிங் அப்படிங்கிறான். மலேசியால இருந்து ஒரு ஹெட் மாஸ்டர் மேடம், அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்டிமோனி கொடுக்குறாரு. அவரே கொடுக்குறாரு, மெசேஜ் பண்றாரு. நான் பசங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சேன். ஹி இஸ் டாக்கிங் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட். ஒரு ஹெட் மாஸ்டர் மேடம், நம்மலாம் படிப்பு ஹெட் மாஸ்டர் ரூம்ல பனிஷ்மெண்ட் தான் வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு நபர் எனக்கு மெசேஜ், நான் கேட்காம, எனக்கு யாருன்னே தெரியாது, எனக்கு மெசேஜ் பண்றாரு சேயிங் நீ ஒரு சூப்பர் விஷயம் பண்ணிட்டு இருக்க. அதுவும் அவர் என்ன சாருன்னு கூப்பிடுறாரு, என்ன வாங்க போங்கன்னு பேசுறாரு. எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றாரு பாருங்க. இதெல்லாம் போதும். யார் இந்த பசங்க? அவனுங்களுக்கு புரியும். அவனுக்கு ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட பேசினா போதும், நான் மச்சான் டீ சாப்பிடலாமா அப்படின்ட்டுருவானுங்க. அதுவும் எனக்கு தெரியும். அவனுங்களுக்கு என்ன தெரியாதனாலதான் பேசுறானுங்க. என்ன தெரிஞ்சா நான் என்ன பண்றேன், நான் யாரு என்ன, அவனுக்கு நினைச்சுக்கிறாங்க நான் ஒரு பெரிய போட்டோகிராஃபருங்க ஒரு மமதையில எனக்கு என்ன, நான் சரியான பேசிக்கான போட்டோகிராஃபர். ஆனா எனக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா தெரியும், ஏன்னா நான் படிச்சிருக்கேன். ஸோ நான் படிச்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்றேன். எல்லாருனாலையும் படிக்க முடியாது, அதனால ஐ எம் ட்ரைங் டு எஜுகேட் பீப்புள் பிகாஸ் ஐ எம் லைக்கிங் டு டாக் வித் பீப்புள். ஐ லவ் பீப்புள். ஃபைனலா ஒரு क्वेश्चन உங்களுக்கு. இப்போ எனக்கு வந்து போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் என்ன பண்ணணும்? ஐ அம் a நியூ போட்டோகிராஃபர். உங்களுக்கு நல்ல போட்டோ எடுக்கணுமா? ஃபண்டமெண்டல்ஸை ஸ்ட்ராங் பண்ணுங்க. நிறைய போட்டோகிராஃப்ஸை பாருங்க, ரீல்ஸை பார்க்கறத விட்டுட்டு போட்டோகிராஃப்ஸை பாருங்க, போட்டோகிராஃபர்ஸோட வீடியோஸ் பாருங்க. அவங்க ஒரு போட்டோவை ஏன் எடுக்கிறாங்க, எதுக்கு எடுக்கிறாங்க, அதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு பாருங்க. ஒரு போட்டோல மனுஷங்க மட்டும் இல்லை மேடம், லைட்டு கூட கதை சொல்லும் மேடம். அந்த லைட்டை அவன் எப்படி யூஸ் பண்றான்னு பாருங்க மேடம். அதுக்கு பேர் தான் காம்போசிஷன் மேடம். ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னா இந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுங்க. யூல் டூ குட். ஓகே, தட்ஸ் இட். ஸோ நைஸ். அண்ட் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கு நிஜமாலுமே மதர் ப்ராமிஸ். மதர் ப்ராமிஸ். தேங்க்யூ கிருஷ்ணா, தேங்க்யூ. ப்ளஷர் இஸ் மைண்ட் ஷைனி. பட் எனிவேஸ் நிறைய விஷயங்கள் ஓப்பன் அப் பண்ண முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் this is the first time I'm coming to this studio. ஸோ இவ்வளோ க்ரூ மெம்பர்ஸ் இங்கே இருப்பீங்க அப்படிங்கிறது நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. நான் ஒரு 2 பேர் இருப்பாங்க, பேருக்கு ஏதோ கூப்பிட்டுருக்கானுங்க போல் இருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். பட் இவ்வளோ டேலண்ட்ஸ் இங்கே இருக்கிறது பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அண்ட் இதில் வந்து இவங்க கூட நான் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட்ல எல்லாம் ஒர்க் பண்ணேன். ஸோ வெரி கிரியேட்டிவ், எவ்வளோ கரெக்ஷன் சொன்னாலும் பண்ணுவாங்க, குட் பாய்ஸாக இருக்காங்க இவங்க. அதனால எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு ஸ்பேஸ் எடுத்து எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களோட ஸ்டுடியோட அந்த ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஏன்னா ஒரு ஸ்பேஸ் எடுத்து அந்த ஸ்பேஸில் கரெக்டான டேலண்ட்ஸை உள்ளே கொண்டு வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு ஆர்வம் தெரியுது. சும்மா ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன், நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர், நான் ஒரு எடிட்டர், நான் ஒரு கேமராமேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் ஏதோ ஒன்று கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து ஐ கேன் ஃபீல் இன் எவ்ரி ஒன்ஸ் ஐஸ். ஸோ இட்ஸ் வெரி நைஸ். ஸோ i5 ஸ்டுடியோ, ஸோ அந்த பேர் வந்து பயங்கர க்ரியேட்டிவாக இருக்குது. ஸோ அந்த 5 கண்ணு யாருதுன்னு தெரியல, இருந்தாலும் அந்த 5 கண்ணுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அதில் ஒரு கண்ணு கண்டிப்பாக கேமராவாக தான் இருக்கும். ஸோ அந்த 5 கண்ணு இன்னும் 10 கண்ணு ஆகிறதுக்கு ஆல் தி பெஸ்ட்.